ஏமாற்றுகின்ற ஆட்சி, மக்களை புறந்தள்ளுகின்ற ஆட்சி, மக்களை வாழ விடாத ஆட்சி, மக்களுக்கு சோதனை கொடுக்கின்ற ஆட்சி, மக்களுக்கு வேதனை கொடுக்கின்ற ஆட்சி. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஊராட்சியிலிருந்து இன்னைக்கு டாப் லெவல் வரலும் ஸ்ட்ரைக் பண்றான். ஒட்டுமொத்தமாக என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த ஆட்சி வேறறுத்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும். இந்த ஆட்சி ஒவ்வொரு உதவாத ஆட்சி. அதிமுக ஆட்சி ஒரு தலை சிறந்த ஆட்சி. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் தலைவர் ஐயா சின்னையா ஏத்துக்கிட்டாரு. நம்ம ஐயா கிட்ட போய் கை கொடுத்து 2 பேர் இணைஞ்சு செயல்படும். எங்க போனாலும் நான் முதலமைச்சர் ஆக்கி விட்டு தான் உன்னை தீருவேன் சொல்றாரு. எங்க போனாலும் ஒரே குரல்ல மந்திர ஒலி ஒலிக்கிறார் நம்ம சின்னையா அவர்கள். பிஜேபியோட லீடர் ஒலிக்கிறாங்க, டிடிவி அவர் ஒலிக்கிறாரு, அந்த ஜி.கே. வாசன் ஒலிக்கிறாரு. அதற்கு செவிமடித்து கேட்டு அதற்கு உத்தரவாதமாக உறுதுணையாக உற்ற தோழனாக உற்ற நண்பனாக உங்களில் ஒருவராக எடப்பாடியாரை நினைத்து அந்த முதலமைச்சர் சீட்டில் உட்கார வைக்க வேண்டும் என்று அன்போடு பணிவோடு கேட்டு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த முதல் கூட்டம் என்ற கூட்டம். என்டிஏ கூட்டணியாகி முதல் கூட்டம் முத்தாய்ப்பான கூட்டம், ஒரு தலை சிறந்த கூட்டம், ஒரு உன்னத கூட்டம். திரளான மக்கள். ஏற்கனவே அதிமுக கூட்டம் ஒரு பக்கம், அங்கிருக்கிற பிஜேபி அணியோட கூட்டம் நிறைவான கூட்டம். இந்த கூட்டத்தை எதிர்கொள்ள முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தால? இந்த கூட்டம் நேற்று கூட கூட்டம் நடத்தினாங்க. 150 பேர் இருந்தா. ஒரு உடம்பு சரியில்லாத எம்எல்ஏ இங்க கட்டின்னு இருந்தாரு. புரியல, 150 பேர் இருந்தா. அதுவா இதுவா ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பூவை மூர்த்தியார் வந்திருக்காரு. இந்த ஆட்சி கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் ஆட்சி. இந்த ஆட்சி தேவைதான? மக்களை சுருண்டுகின்ற ஆட்சி. சொன்னார 3 லட்சம் ரூபாய் கடன் தலையில சுமத்திட்டு இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கடன், 10 லட்சம் கோடி கடன். இந்த ஆட்சிக்கு, இந்த அரசுக்கு 10 லட்சம் கோடி கடன் எப்படி நிறைவேற்றுவேன்? ஏமாற்றுகின்ற ஆட்சி, மக்களை புறந்தள்ளுகின்ற ஆட்சி, மக்களை வாழ விடாத ஆட்சி, மக்களுக்கு சோதனை கொடுக்கின்ற ஆட்சி, மக்களுக்கு வேதனை கொடுக்கின்ற ஆட்சி. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஊராட்சியிலிருந்து இன்னைக்கு டாப் லெவல் வரலும் ஸ்ட்ரைக் பண்றான். ஒட்டுமொத்தமாக என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த ஆட்சி வேறறுத்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும். இந்த ஆட்சி ஒவ்வொரு உதவாத ஆட்சி. அதிமுக ஆட்சி ஒரு தலை சிறந்த ஆட்சி. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் தலைவர் ஐயா சின்னையா ஏத்துக்கிட்டாரு. நம்ம ஐயா கிட்ட போய் கை கொடுத்து 2 பேர் இணைஞ்சு செயல்படும். எங்க போனாலும் நான் முதலமைச்சர் ஆக்கி விட்டு தான் உன்னை தீருவேன் சொல்றாரு. எங்க போனாலும் ஒரே குரல்ல மந்திர ஒலி ஒலிக்கிறார் நம்ம சின்னையா அவர்கள். பிஜேபியோட லீடர் ஒலிக்கிறாங்க, டிடிவி அவர் ஒலிக்கிறாரு, அந்த ஜி.கே. வாசன் ஒலிக்கிறாரு. அதற்கு செவிமடித்து கேட்டு அதற்கு உத்தரவாதமாக உறுதுணையாக உற்ற தோழனாக உற்ற நண்பனாக உங்களில் ஒருவராக எடப்பாடியாரை நினைத்து அந்த முதலமைச்சர் சீட்டில் உட்கார வைக்க வேண்டும் என்று அன்போடு பணிவோடு கேட்டு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த முதல் கூட்டம் என்ற கூட்டம். என்டிஏ கூட்டணியாகி முதல் கூட்டம் முத்தாய்ப்பான கூட்டம், ஒரு தலை சிறந்த கூட்டம், ஒரு உன்னத கூட்டம். திரளான மக்கள். ஏற்கனவே அதிமுக கூட்டம் ஒரு பக்கம், அங்கிருக்கிற பிஜேபி அணியோட கூட்டம் நிறைவான கூட்டம். இந்த கூட்டத்தை எதிர்கொள்ள முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தால? இந்த கூட்டம் நேற்று கூட கூட்டம் நடத்தினாங்க. 150 பேர் இருந்தா. ஒரு உடம்பு சரியில்லாத எம்எல்ஏ இங்க கட்டின்னு இருந்தாரு. புரியல, 150 பேர் இருந்தா. அதுவா இதுவா ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பூவை மூர்த்தியார் வந்திருக்காரு. இந்த ஆட்சி கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் ஆட்சி. இந்த ஆட்சி தேவைதான? மக்களை சுருண்டுகின்ற ஆட்சி. சொன்னார 3 லட்சம் ரூபாய் கடன் தலையில சுமத்திட்டு இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கடன், 10 லட்சம் கோடி கடன். இந்த ஆட்சிக்கு, இந்த அரசுக்கு 10 லட்சம் கோடி கடன் எப்படி நிறைவேற்றுவேன்? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.